ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுடைய பலவீனங்களை ஞாபகம் வருகிறதா? என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிற வார்த்தைகளை பேச முயலுகிறீர்களா? ஐயோ, இன்னும் என்னுடைய கஷ்டமே மாறவில்லையே, எப்போ எனக்கு நல்ல காலம் வரும் என்று சொல்லுகிறீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். உங்களுடைய பலவீனங்கள் இல்லாத ஒரு வாழ்வை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எப்பொழுதுமே நம்முடைய சிந்தையிலும் வார்த்தைகளிலும் நம்முடைய பலவீனம், நம்முடைய இயலாமை, நம்முடைய குறைவுகளை பற்றி பேசுவதல்ல. இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன், அந்த பலவீனங்களை மேற்கொள்ளத்தக்கதான அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலவீனங்களுக்கு அடிமைகள் அல்ல, பலவீனங்களை மேற்கொள்ளுகிற பலவான்களாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். All the weaknesses of our soul and body is nailed on the cross. சிலுவையிலே அவைகளெல்லாம் ஆணியடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனையும் தயவையும் கிருபையையுமே அவர் பாராட்டி இருக்கிறார். பயப்படாதீங்க. உடைய பலவீனங்களை குறித்து அதிகமாய் பேசாதிருங்கள். தேவனுடைய பலத்தையும் கிருபையையும் பேசுங்கள். தேவனுடைய கிருபை என்னை தாங்குகிறது, தேவன் எனக்கு பலனாயிருக்கிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்று பேசுங்கள். நீங்கள் தேவனுடைய பலனை அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில காண்பீர்கள். பலவீனத்துக்காக இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை, நம்முடைய பலவீனங்களிலிருந்து முற்றிலுமாய் விடுவிக்கும்படி. அது ஆத்தும போராட்டமாய் இருக்கட்டும், சரீர போராட்டமாய் இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்து இயேசு ராஜா நம்மளை முற்றிலும் விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் விசுவாசித்து அவைகளின்படியே நடக்க வேண்டும். ஏசாயா 40 அதிகாரத்திலே 29வது வசனத்திலே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். தேவன் நமக்கு பலத்துக்கு மேலே பலனை கொடுக்கிறார். God gives more strength, amen, to overcome every weakness, every strategy of the devil. God is strengthening you. நம்ம சோர்ந்து போகாதபடி தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். நீங்கள் பலனடையுங்கள், ஜெயித்து கொண்டே இருங்கள், கர்த்தருக்குள்ளே வளருங்கள். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பலனும் மரணம் கோட்டையுமாய் எங்களுடைய நம்பிக்கையுமாய் இருக்கிற தகப்பனே, இந்த ராத்திரி வேலைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய தயவுள்ள இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய பலவீனங்களை குறித்து பேசாமல், அவைகளை ஆண்டவரே எங்களுடைய மனதிலே யோசிக்காமல், கர்த்தர் எனக்கு பலனாயிருக்கிறார், அவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி நம்முடைய பலனிலே நாங்கள் ஸ்திரப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. பலவீன ஆவிகள், அந்தகார கிரிகைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய சரீரங்களை, மனதையும் சிந்தைகளை விட்டு வெளியில போயிட்டு கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய புதிய பலன் இந்த பிள்ளைகள் இந்த காலையிலே நிறைப்பதாக ராஜா. உமக்கு மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.